தேவனுடைய பிள்ளைகள் காலங்களை குறித்து அறிவு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இந்த காலங்களை தேவன் நமக்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறார். மனிதனை உண்டாக்கும் முன்ன காலங்கள் கிடையாது, காலங்கள் இல்லாத நாட்கள். இப்போ காலங்கள் நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சொல்லு, ஒரு நாள் பிறப்பிப்பதையே அறியாயே. ஒரு நாள்ல அநேக காரியங்கள் பிறப்பிக்கப்படுகிறது, புதிதாய் உண்டாக்கப்படுகிறது, பிறக்கிறது. ஒரு நாளில் இத்தனை காரியங்கள் இந்த உலகத்துல பிறப்பிக்கப்படுகிறது. ஆனா நம்ம நாட்களை நம்ம என்ன பண்ணுகிறோம், அநேக நேரங்களில் வீணடித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். நாம் என்ன பிறப்பித்துக் கொண்டு இருக்கிறோம், நாம் என்ன பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம காலத்தை குறித்த நமக்கு ஒரு தெளிவு கிடையாது. நாட்களை எண்ணும் அறிவை எங்கள் இறுதியத்தில் தந்தது. மோசே ஒரு ஜெபம் பண்றது 90ஆம் அதிகாரத்தில். அதுல ஒன்றுல அந்த ஒரு 12 வருஷம் வாசிக்கலாம். ஆண்டவரே தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பருவதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றைக்கும் தேவனா இருக்கிறீர். நீர் மனுஷனை நீர் துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளை போல் வாரிக்கொண்டு வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தகார பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்கள் கழிந்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை ஒரு ஞான இருதயம் நமக்கு வேணும்னா காலத்தை குறித்த அறிவு நமக்கு தேவை. வேதத்தின் காலங்களை 3 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு அறியாமையின் காலம், மனிதன் இஷ்டம் போல போறதும் வருதும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியல, யார் வரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்படி ஒரு காலம் இருந்து தேவன் அதெல்லாம் காணாத ஒரு போல் இருந்தான். அது அறியாமையின் காலம். தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அந்த தேவன் அந்த மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தி ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கி பிறகு அந்த சந்ததிக்கு ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கிறார். ஒரு மனித குலம் எப்படி ஒரு பரிசுத்தமாக வாழணும், ஒழுங்காக வாழணும், நீதி நெறிகளை ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறேன். அது ஒரு நியாய பிரமாணத்தின் காலம். மனிதன் இப்படிதான் வாழணுன்ற ஒரு சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அறியாமையின் காலத்தில் வாழ்ந்த மனிதன் நியாயப்பிரமாண காலம் கொடுக்கிறார். அடுத்து இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கிருபை நாட்கள் வந்திருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல அவர் மரித்து போன பிறகு இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் நாட்கள் வரையில நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் கிருபையின் நாட்கள். கிருபையின் ஆமா, நியாயப்பிரமாண காலத்தோட ரொம்ப உயர்ந்த ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா நியாயப்பிரமாண காலங்கள் என்ன சொல்றது, விபச்சாரம் செய்யாது இருப்பாங்க. விபச்சாரத்தை செஞ்சாதான் பாவம்ன்ற ஒரு நிலை அதுல இருந்தது. இங்க பார்க்கும்போது ஒரு ஸ்திரியை இச்சோடு பார்க்கிற எவனும் அவளோடு. அப்போ அந்த காலத்தோட மிக மேன்மையான காலத்து வந்திருக்கு. சரீரத்துல பாவம் செய்கிறது இல்ல, மனதிலே பாவம் செய்தாலும் பாவம் தான். தவறான காரியங்கள் யோசித்ததுல பாவம் தான். நீ சகோதரனை பகைத்து கொண்டா நரகத்துக்கு பார்த்திருந்தார். அப்படி பார்க்கும்போது நாம இன்னும் ஒரு உயர்ந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதே நேரத்துல கிருபையின் நாட்களில் இருக்கிறோம். கிருபையின்
தேவனுடைய இரக்கத்தின் நாட்களில் இருக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற ஒரு காலகட்டத்தில், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரும் எப்படியாவது இந்த நரகத்துக்கு தப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இதுவும் ஒரு நாள் முடிவு வரும். அப்புறம் உபத்திரவத்தின் கால இந்த உலகத்தில் உண்டாகுது. கிருபையின் நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். தேவ இரக்கத்தின் நாட்களில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களில் நம்ம பாவங்கள் ஆயிரங்கள் பாவத்தை செஞ்சால் நம்ம மன்னிக்கிற ஒரு நாட்களில் வந்திருக்கிறோம். உலகத்துல ஒரு மனிதன் மரணத்துக்கு முன்பு செய்கிற காரியங்கள் தான் பின்னாடி நம்முடைய நித்திய வாழ்வில் நாம் அதை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு அவர் தான் தெய்வம்னு மறிக்கலாம், அவனுக்கு பரலோகம் உண்டு. இப்போ நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உன்னை ஏத்துக்கிட்டு உண்மையும் தெய்வன்னு உமக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வந்து மறிக்கிறான் சாதாரணமா, அவனுக்கு பரலோகம் உண்டு. சரி, உமக்காக ஓடுறான், உழைக்கிறான், உன்னுடைய வேலையை மாத்திரம் உமக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சு உமக்காக ஓடுறான், உன்னுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்கிறான், ஆயிரம் ஆயிரம் மக்களை வந்து ஆதாயப்படுத்தி உன்னுடைய ராஜ்யத்துல சேர்க்கிறான், இவனுடைய பிரயாசங்கள் மிக அதிகமாய் கர்த்தருக்கா இருக்குது. இப்ப இவனும் பரலோகத்துக்கு போவானா? ஆமா போவான். சரி, இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தனக்காய் சுழநலத்தை வாழ்கிறவனுக்கு பரலோகம் உண்டு. ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு ஆண்டவருக்காக வாழற இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதுல, இதுக்கு அதுக்கு என்ன இருக்கு வித்தியாசம்? அப்ப வித்தியாசம் நிச்சயமா பரலோகத்துல இருக்கு, பரலோகத்துல இருக்கு. அப்போ ஒரு தேசம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னா, அந்த ராஜ்யத்துல வந்து குடிமக்கள் இருக்கிறாங்க. குடிமக்கள் ஆமா, அவங்க ரொம்ப கீழ் மட்டத்துல மக்கள், அந்த தேசத்துல இருக்கிற மக்கள். அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த அதிகாரிக்கு மேல என்ன பண்றாங்க? அமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அமைச்சருக்கு மேல என்னது? முதலமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒவ்வொரு படிப்படியா அதிகாரங்கள் மேல அதிகாரம் இருக்குல்ல, அவங்களுக்கு பவர் வேற வேற இருக்குதுல்ல. ராஜாவுக்கு மட்டும் என்ன பண்றாரு? கிரீடங்கள் கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு உயர்ந்த ஒரு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்ட அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சிம்மாசனம் கொடுக்கப்படுகிறது, ஒரு இருக்கை கொடுக்கப்படுகிறது. ஆண்டு சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்துல அவனோட கூட உட்கார வைப்பாங்க. சரி, எல்லாரும் உட்காருவாங்களா? அதான் சொல்றாரு, பூமியில் இருக்கிற மேலானவில நாடுகள் அவருடைய ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் இருக்க மேலான நாடுகள், உயர்ந்த இடம் அது பாருங்க, அத நாடுகள் சொல்றாரு. என்ன சொல்ற வரேன்னா, இந்த உலகத்துல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறோம். பரலோகத்துல நாம எங்கெங்க ஸ்டேஜஸ்ல இருக்க போறோம்? நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? தெய்வ சித்தத்தை செய்கிறோமா? நம்மை நீ விசுவாசியமா இருந்துட்டு போனன்றதுதான் தெய்வ சித்தமா? ஆண்டவர் ஏத்துக்கணும், நீ ஏத்துக்கணும், பரலோகத்துக்கு வந்தோம்னா மட்டும்தான் நான் தெய்வ சித்தம். ஒவ்வொருவரை குறித்த தெய்வடைய சித்தம் இருக்கிறது, அதை நம்ம அறிந்து கொள்ளணும் இல்லையா? எப்படி நம்ம நாட்களை குறித்த அறிவு வேணும்? கர்த்தரை குறித்த அறிவு பெருக பெறதான் நாட்களை குறித்த நமக்கு அறிவு அதிகமா உண்டாகும் இல்லையா? இப்போ சொல்றாரு, ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு சத்தியத்தை விலக்கி காட்டுகிறார். சத்தியம் என்பது நாட்களை குறித்தும் ஒரு சத்தியம் இருக்கு. பரலோகத்துக்கு ஒரு சத்தியம், இயேசுவை குறித்து சத்தியம், தேவனை குறித்து சத்தியம், ஆவியானவரது குறித்து சத்தியம், மனிதனை குறித்து சத்தியம், இப்படி எல்லாம் அநேக சத்தியங்கள் இருக்கிறது. அதை நமக்கு புரிய வைக்கும்படியாக நமக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அப்போ எல்லா சத்தியங்களை வெளிப்படுத்தும் போது நமக்கு இந்த காலங்களை குறித்து சத்தியத்தை வெளிப்படுத்துவார். நீ எந்த காலத்துல இருக்கிற, நீ செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இல்லையா? அவர் சொல்றாரா, தேவன் எப்படி செயல்படுகிறார் நம்ம படிச்சோம். அவர் அதினதின் காலத்துல நேர்த்தியை செய்கிறார். அப்போ காலத்தை அவர் அறிந்திருக்கிறார், அந்த காலத்திலே அதுக்கு நேர்த்தியா செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு மட்டும்தான் காலத்தை அறியாம நேர்த்தியா செய்யாம எப்ப வேணா எதை வேணா செஞ்சுக்கணும்னு அப்படியா நமக்கு ஒரு கால இதுல கொடுத்துருக்கிறது திட்டங்களை
அவர் ஒரு காலத்தை வைத்து ஒரு நேரத்தை வைத்து குறிப்பிட்டு இதுக்குள்ள இதை முடிக்கணும் திட்டம் மட்டும் இந்த குறிப்பிட்ட நாளையில இந்த நிமிடத்துல இதை செய்யணும்ன்றதெல்லாம் அவர் திட்டமிட்டு அந்த காலத்தை கேட்டால் போல என்ன பண்றாரு, அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியா செய்யறார் இல்லையா. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் பார்த்தா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ தீர்க்க தரிசனம் வருது இல்லையா. மனிதனை படித்து பாவத்தை செய்த உடனே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுது. அவனுடைய புதுகாலை முன்வித்துக்கும் ஆழ்வித்துக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம். ஆனா அந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறிச்சுன்னா சரியா 4000 ஆண்டுகள் முடிவுக்கு வரும்போது ஒரு திட்டமிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல அவர் அனுப்பி இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு ஒரு காலங்களை நிர்ணயித்து கரெக்டா அந்த டைமிங் எல்லாம் பண்றாங்க. அவர் காலத்தை வைத்திருக்கிறார். காலங்கள் அவர் கரங்கள் இருக்கிறது. அவருக்கு நேற்று கழிந்தவர் அந்த வசனம் வாசிமா 4ஆம் வசனம் நினைக்கிறேன். உமது பார்வைக்கு 1000 வருஷம், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாவா 1000 வருஷம் ஒரு நாள் போலதான் அவருக்கு ஆமா. அவரு நாட்கள் அவருக்கு ஒரே 10,000 வருஷத்தோட ஒரு நாள் மேல கொஞ்ச நேரத்துல அப்படியே சுண்டி போட நேரத்துல அதை அப்படியே கண்டு அப்படியே பார்த்துருவாரு. அவர் தேவன் அவர். ஆனா நமக்கு என்ன சொல்றாரு, 10வது வசனம் வாசிங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. மோசே சொல்றாரு, உங்களுக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல அப்படி அது கழிந்து போகுது, உங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா எங்களுடைய நாட்கள் 70 வருஷமோ பலத்தின் மிகுதியால் 70 வருஷமோ அல்லது 80 வருஷமோ வாழ போகிறோம். அதை சொல்லிட்டுதான் 12ஆம் வசனத்தை சொல்றாரு, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துல வாழ்கிற இந்த நாட்களில எங்களுக்கு இந்த நாட்களை குறித்த அறிவணும். நாங்க என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, அது எப்படி செய்யணும். வேதம் சொல்றது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால எபேசியர் 5:16 வாசிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளான ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப நமக்கு முக்கியமான வசனங்களில் இது ஒன்று. இது ஒரு கிறிஸ்தவனுக்கு அதிகமாய் அடிக்கடி அவனை அவனை ஒரு செயல் வீரனாய், அதாவது செயல்படக்கூடியவனாய் மாற்றக்கூடிய ஒரு வசனம். நாட்களை நாட்கள் பொல்லாதவைகள் என்றால் நாட்கள்னா இந்த காலத்தை குறித்து சொல்லல அவர். இந்த நாட்கள் பொல்லாத இருக்குதுன்னு அப்படி சொல்ல வரல, நாட்களே பொல்லாத இருக்குதுன்றாரு. நாட்களே ஏன் நாட்கள் பொல்லாததா போச்சு? என்ன நாட்களை பத்தி பொல்லாத இருக்குன்னா, இந்த நாட்களுக்கு ஈவு இருக்கும் கிடையாது. ஈவு பாவம், இவர் கஷ்டப்படுறத ஒன்னும் தெரியல, இவருக்காக கொஞ்ச நாள் இருப்ப வெயிட் பண்ணும். இந்த 2025 வருஷமே ஒரு 365 நாள் இந்த வருஷத்தை என்ன பண்ணலாம், 700 வருஷம் நாளா மாற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் முன்னேற்ற வெயிட் பண்ணது. ஹலோ, நாட்கள் பொல்லாதவைகள்னா அதுக்கு ஈவு இருக்கலாம், உனக்காகலாம் வெயிட் பண்ணாது, போயினே இருக்கும். அது நீ வெயிட் பண்ணிடலாம், அது வெயிட் பண்ணாது. அதுதான் நாட்கள் பொல்லாதனா உனக்கு. அது உன்னை பார்த்துட்டு ஐயோ பாவம் கஷ்டப்படுற, சரி உன்ன கொஞ்சம் அவங்க டைம் இது நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுக்கு முன்னேறிட்டோம்னு சொல்லிட்டு உனக்காக காலங்கள் என்ன பண்ணாது, நிற்காது. அது ஓடிட்டே இருக்கும், உன்னை கண்டுக்க. நீ தான் அதை ஆதாயப்படும், நீ தான். இப்போ நாட்கள் பொல்லாதவைகளான அதை நீ தான் பிரயோஜனப்படுத்திக்கணும். விட்டா போயிடும். இன்னைக்கு இந்த நாளை நீ பிரயோஜனப்படுத்தினா உனக்கு பிரயோஜனம், இந்த நாளை விட்டா போயிடும், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இந்த நாளில நீ எதை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிற, உனக்கு சாதகமாக, உனக்கு முன்னேற்றத்துக்காக, உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காய் இந்த நாளுக்குள்ள என்னென்ன செய்யணுமோ அதை நீ செய்து கொண்டால் இந்த நாள் உனக்கு பிரயோஜனப்படும். இந்த நாளில நீ அர்த்தமற்ற காரியங்களை பேசி, அர்த்தமற்ற காரியங்களை செய்து, வீணானவைகளை யோசித்து, உன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக எதுவுமே இந்த நாள் செய்யலன்னா இந்த நாள் உனக்கு வேஸ்ட். அந்த நாள் போயிடும். இந்த நாள்
அதுதான் சொல்ற, நாட்கள் பொல்லாதவைகளானபடினால அதுக்கு ஈவேறக்கெல்லாம் கிடையாது, நிற்காது போயினே இருக்கும். நீ அந்த நாள் இன்னைக்கு வந்து இந்த நாளை நீ பயன்படுத்தினா இந்த நாள் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த ஒவ்வொரு நாளை குறித்த நமக்கு கேட்கிறேன், நாட்களை எண்ணும் அறிவை. ஆமா, இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறன்ற ஒரு நமக்கு ஒரு தெளிவு இருந்தா வேகமா செயல்பட ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. இன்னும் 10 நாள் தான் நீ உயிரோட இருக்கிறவனா என்ன பண்ணுவேன்? ஐயோ, நம்ம போனது என்ன பண்றது, யாருக்கு என்ன சொல்றது, எங்க எழுதணும், போகும்போது நான் சந்தோஷமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணும், யாருக்கு போட வச்சுட்டு போக கூடாதுங்க, வயசானவங்க அப்படி நினைக்கணும். இப்போ எனக்கு நல்லா இருக்கும் நினைப்பேன், 10 நாள் என்னென்ன பண்ண முடியும், 10 நாளுக்குள்ள நிறைய காரியங்கள் முடிச்சோம். இப்போ நமக்கு நாட்களை குறித்து நாம் இனி எவ்வளவு நாட்கள் வாழப்போகிறன்ற ஒரு நமக்கு ஒரு தெளிவு இருந்தா அந்த நாட்களை புரிதயப்படுத்துது. நாட்களை நம்ம நினைக்கிறோம் அப்படியே போயினே இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு சுகம் இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கு, இன்னைக்கு உங்களால் ஓட முடியுது, யோசிக்க முடியுது, சிந்திக்க முடியுது, நிறைய காரியங்களால செய்ய முடியுது. அது வேதம் சொல்கிறது, வாலிப பிராயத்திலே இந்த வசனம் ரொம்ப குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கு. முதிர் வயதிலே சிருஷ்டிக்கிற நினை அப்படி சொல்லு. முதிர் வயதில் எதுவும் வேலைக்காக உட்காந்து அவதான் நினைச்சு, ஆண்டவரே என்னால் நடக்க முடியலையே, என்னை கூட்டிட்டு போய் யாரும் இல்லையே, வேற வழியில யாரும் நல்லா கை விட்டுறாங்க. முதிர் வயதில ஆண்டவரை தான் நீ நினைச்சிட்டு இருந்தோம். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிக்கிறேன், அந்த வாலிபத்தில் உன்னுடைய பலன், உன்னுடைய யாருக்கும் சிந்திக்கும் திறன், ஆற்றல், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய முழுமை எங்க இருக்குன்னா வாலிபத்தில் தான் இருக்கிறது. இந்த இடத்துல நீ கர்த்தரை நினைத்து கர்த்தருடைய சிந்தையை அறிந்து கர்த்தர் சொல்லுகிற விதமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொண்டா, உன் அந்திய காலத்துல உன்னுடைய கடைசி காட்களில உன்னுடைய வாழ்க்கை மிக சிறந்ததா இருக்கும். இந்த வாலிபத்துல தான் நீங்க வந்து என்ன பண்ணுவோம், சிறந்ததை செய்ய முடியும். சிறந்ததை அதுக்காக வயசானவங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வரல, செய்ய முடியும். ஆனா ஒரு வாலிபன் செய்யற அளவுக்கு வயதான பேரும் நம்மளால செய்ய முடியாது இல்லையா? வாலிபன் வந்து நினைச்சதை சாதிக்க முடியும், செய்து முடிக்க முடியும், ஆற்றல் இருக்கு, சிந்தை இருக்கு, அவனுக்கு இன்னும் நாட்களும் இருக்கு, இன்னும் அவன் செய்யக்கூடிய அவனுடைய எதிர்கால நாட்கள் இருக்கிறபடினாலே அவன் எதிர்காலத்தை மிக சிறந்ததாய் அமைத்துக் கொள்ள முடியும் இல்லையா? ஆனா இந்த வாலிபத்தின் நாட்களில அவன் தன்னுடைய பலனை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆற்றல் எல்லாம் அர்த்தமற்ற பிரயோஜனமற்ற அந்த நாட்களை வீணாய் கழித்து செலவழித்து போட்டால், அந்த வாலிபத்தில் செய்ய வேண்டியதை நீ செய்யாமல் போனால் அந்த வாலிபமும் திரும்ப வராது, அந்த நாட்களும் திரும்ப வராது, அந்த உனக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளும் திரும்ப வராது. பிறகு அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு நடுவுறேன். எனக்கு கிடைச்ச எத்தனையோ வாய்ப்புகளை விட்டுருக்கேன், எத்தனை தருணங்களை விட்டுருக்கேன், எனக்கு எத்தனை விதமான காரியங்கள் என்னை தேடி வந்து அதெல்லாம் நான் புரிஞ்சிக்கவில்லையா, அதை நான் விளங்கிக் கொள்ளவில்லை. பிறகு நம் வருத்தத்தின் நாட்களாக இருக்கும். ஹலோ, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகலாம், நமக்கு கிடைச்ச இந்த நாள் பொக்கிஷம். இன்னைக்கு நாம் ஜீவனோட தேவ பாதத்தில் இருக்கிற இந்த நாளை நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கத்திருக்கின்ற விசேஷித்துக் கொள்கிறவன். அப்படி நான் எல்லா நாளும் விசேஷித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் நினைச்சிட்டு ஜனவரிக்கு மட்டும் கொண்டாடுறது, அன்னைக்கு மட்டும் பிரியாணி செஞ்சு சார் ஆஹா ஓ, அப்புறம் கல்யாண நாள் வந்துட்டு அன்னைக்கு ஒரு விசேஷம், இப்படி ஏதோ வந்து விசேஷிக்கிறதுல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் விசேஷித்த நாள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட நடக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தெய்வ திட்டம் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு புரிய வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனோட நடக்கும் போது அந்த நாட்கள் இனிமையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடி போது விசேஷமாய் நாம என்ன பண்ண முடியும், சந்தோஷமா அனுபவிக்கணும் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாட்களை எண்ணும் வாலிபத்துல கடவுளை நினைச்சு சொல்றேன். இந்த வாலிபத்துல கடவுளை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா உன் வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதம், உன்னை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம். தேவன் உன்னை கொண்டு
உன்னையும் ஆசீர்வதித்து மற்றவங்களும் ஆசீர்வதித்து நீ சார்ந்தவர்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி உன்னை கொண்டு தெய்வ சித்தத்தை அவர் நிறைவேற்ற முடியும். நம்ம எதிர்காலத்தை சிறப்பா அமைத்துக் கொள்ள என்ன வழி? நாம் எல்லாமே இந்த உலகத்துல மற்றவர்களை பார்த்து கொண்டு அதை நான் நிமித்தமா இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அநேக காரியங்கள் நாமளே சில காரியங்களை விரும்பி ஆசைப்பட்டு தீர்மானித்து அதை நோக்கி ஓடுகிறோம். அது உலகத்தின் காரியங்கள். நான் எப்பாவது ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் எப்படி வாழணும் நீங்க விரும்புறீங்க, அதை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்குறீங்க. எல்லாரும் வந்து ஜெபத்தை கேட்கிறாங்க இயேசுகிட்ட. நாங்க ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. அந்த ஜெபத்துல அவர் சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்துலன்னா நான் வாழற இந்த உலகத்துல என் குடும்பத்துல ஏன் எனக்கு உள்ள நான் செய்கிற ஒவ்வொன்றும் தேவனுடைய சித்தமா இருக்கணும். அங்க நடக்குது, இங்க நான் எனக்குள்ள நடக்கல, எனக்குள்ள தேவ சித்தம் நான் இன்னும் செய்யல. தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை சூப்பரா அருமையாயிடும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை கடந்து சிறந்ததை நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க போடுற கட்சி, நீங்க போடுற ஆசைப்படுற விஷயங்கள், நீங்க போடுற திட்டங்கள் தேவன் விரும்பி இதை செய்ய சொல்றதை காட்டிலும் சிறந்ததா இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. ஒரு நல்ல புத்திசாலி, ஒரு நல்ல அறிவாளி, அவனை விட ஒரு அறிவாளி சொல்றதை கேட்டுருவோம். ஹல்லேலூயா. இல்லையா? அவனுக்கு அறிவு இருந்தா இவர் நம்மளோட புத்திசாலி, நம்மை காட்டில் இவர் சிறந்ததை சொல்லுவாருன்னு அவருடைய ஆலோசனை கேட்டுருவான். ஹலோ, நான் தான் அறிவாளி நினைக்கிறேன், யாரோடைய பேச்சை கேட்க மாட்டான். அவன் நான் நினைக்கிறதான் சரி கரெக்ட்னு செய்வான். ஆனா நம்ம அங்கிருந்து வெளியே வந்துடுவோம். ஆண்டவரை என்னோட அறிவாளி நீங்க என்னை குறித்து ஏதோ நம்ம தாயின் வயத்துல பிறந்துட்டு இங்க வாழ்ந்துருக்கு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. எத்தனை பேர் கர்ப்பத்தில் அழிஞ்சு போனாங்க, எத்தனை பேர் சிறுவயதில மரித்து போனாங்க, நிறைய பேர் உருவாக்கப்படலை, எத்தனையோ பிறக்காம போனாங்க, அப்போ ஆயுசுல மரித்து போனாங்க. நீங்களும் நானும் ஏன் இருக்கிறோம்? அவரு உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை உங்களை கொண்டு செயல்படுத்த விரும்புகிறார். நம்முடைய எதிர்கால சிறப்பாய் அமைத்துக் கொள்ள நம்முடைய நாட்களை குறித்து அறிவு உண்டாகும் பொழுது அந்த இருக்குது கொஞ்சம் நல்லதான், இதுல இது வரைக்கும் என் விருப்பத்தை செய்வேன், இனிமேல் உங்க விருப்பத்தை செய்வேன். என் விருப்பத்தை செய்து போராடி நான் சந்தோஷத்தை சமாதானம் சரியா நான் பெற்றுக்கொள்ளல. ஆனா நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். என் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேற்றணும். நான் இதுதான் நான் எடுக்கிற மிக சிறந்த முடிவு, மிக சிறந்த முடிவு. ஏசு அந்த முடிவோடு தான் இறங்கி வந்தார். அவர் ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் பிதாவுடைய சித்தம் செய்தார். ஹல்லேலூயா. சிலுவைக்கு போகும்போது ரொம்ப அவர் என்ன பண்றாரு, சின்ன தடுமாற்றத்தை பார்க்கிறோம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் விட்டு விடுபடுத்தும். கஷ்டமா தான் இருந்தது அவருக்கு. ஆனால் அந்த சித்தத்தை செய்து முடித்தார், செய்து முடித்தார். அதுக்கு பிறகு அவர் சிங்காசனம் அமர்த்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே ஆட்டி படிக்கிற ஒரு நாமத்தை உனக்கு கொடுக்கும். உன் பெயரை சொன்னா எல்லாம் நடுங்கும், உன் பெயரை சொன்னா அற்புதங்கள் நடக்கும், உன் பெயரை சொன்னாலே எல்லாம் சக்சஸ்ஃபுல் நடக்கும். அவர் உயர்ந்த நாமத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே நாம் செய்யற வேலை சிறந்ததுன்னா அவருடைய சித்தம் தாங்க. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் அறிந்து கொள்ள என்ன பண்றது? காலத்தின் அறிவை நமக்கு வெளிப்படுத்துற ஆண்டவர் தானே. இக்கிருபை நாட்களே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை இறங்கி வந்திருக்கிறார். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலத்துல ஒரு சிலர் இடத்துல இருந்தார், ஒரு சில கேட்டு தெரிவிச்சுதான் இருந்தாங்க. அவங்க மூலமா தான் எல்லாமே கேட்டு செய்யணும்ன்ற நிலை இருந்தாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுவாக அனுப்புவேன், நான் போய் உங்களை அனுப்புறேன். அனுப்பிட்டு அவர் போயிட்டாரு, மேல உட்காந்து இருக்கிறாரு. இப்ப பரிசுத்த ஆவியானது பூமியில இறங்கி வந்திருக்கிறார், நாம் ஒவ்வொருக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதுக்கு இருக்கிறாரு? சத்தியத்தை வெளிப்படுத்த முடியாது, எல்லாவற்றையும் விளங்க, எல்லா காரியங்களை குறித்து
எதெல்லாம் நீ குழம்பு போறியோ, எதெல்லாம் நீ திகைச்சு நிற்கிறியோ, எதெல்லாம் புரியல நினைக்கிறோம், எதெல்லாம் விலங்குல நினைக்கிறோம், அது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காய் ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்வதற்கு நடத்துவதற்காய் பரிசுத்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியார் உங்களோட பேசும்போது அவர் எங்க கொண்டு போய் நிறுத்துவார்னா, நேரடியே கொண்டு போய் என்ன பண்ற, அவருடைய வேலை, பரிசுத்த ஆவியுடைய வேலை கடவுளுடைய வார்த்தை கொண்டு போய் நிறுத்துவார். ஹலோ, உங்களை பரிசுத்த ஆவியார் உங்களை ஏவும் போது, நடத்தும் போது, உணர்த்தும் போது அவர் எங்க போய் உங்களை கடைத்த நிறுத்துவார்னா கடவுளுடைய வார்த்தையான போய் நிறுத்துவார். வார்த்தை, ஆமா, உங்களை நடத்தி கொண்டு போய் வார்த்தையை நிறுத்தி அந்த வார்த்தையை உங்களை புரிய வைக்கிறது அப்படி வேலை இல்லையா? ஆவியானவரையும் கடவுளுடைய வசனத்தையும் பிரிக்க முடியாது. வசனம் இல்லாம ஆவியானவர் இல்ல, ஆவியானவர் இல்லாம வசனம் கிடையாது. சரி, வேதத்தை படிக்கும் போது வசனத்திலிருந்து என்ன பண்ணவர், அந்த வசனம் புரிய வைப்பதற்காய் ஆவியானவர் இறங்கி வருவார். ஆவியானவர், இப்ப ஆவியானவரும் வசனமும் ரெண்டும் இணைந்தே இருக்கிறது இல்லையா? ஆவியானவர் என்ன நடத்துகிறார்னா உன் வசனத்தின்படி நடத்துவார். நீ வசனத்தின்படி நடக்கிறன்னா ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. நீ வசனத்தை அதிகமாய் படித்து தியானிக்க ஆரம்பித்தால் ஆவியானவர் உனக்குள்ள வருவார். அல்லேலூயா. ஆவியானவரை நடத்தணும்னு ஆசைப்பட்ட தெய்வ சமூகத்தில் காத்து ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, ஆவியானவருக்குள்ள வாங்கன்னு சொன்னா ஆவியானவர் உனக்கு வந்து வசனத்துக்கிட்ட போய் நிறுத்துவார். அல்ல, உங்களுக்கு புரியுதா? நீ ஆவியானவர் உதவி நாடி போனா ஆவியானவருக்குள்ள வந்து அவரு கொண்டு போய் உன் வசனத்தான நிறுத்துவார். அதுல இருந்தா உனக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பார். இல்ல, வசனத்தை படித்து அதிகமா ஆண்டவரோட பேசணும், அங்கே ஆவியானவர் இறங்கி வந்து அந்த வசனத்தை புரிய வைப்பார். இப்ப ஆவியானவரும் வசனமும் என்ன இருக்கு, ரெண்டும் உண்டா இருக்கு. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்லிடுறேன், சொல்லிட்டு கடவுள் போய் முடிச்சுக்கலாம். அன்னைக்கு இந்த காலத்துக்கு ஒரு தேர்வில் நான் சொன்னேன், அது ஒண்ணு நிற்காது. என்னது? பொல்லாத நாட்கள், பொல்லாதவர்கள் சொன்னால அது வந்து அது பாட்டு போயிட்டு இருக்கு. அது பாட்டுட்டு ஆமா, உனக்கு கண்டுக்காது. இல்லைங்க, நான் வந்து ரன்னிங் ரேஸ் எல்லாம் வாங்கி கோல்டு மெடலும் வாங்கியிருக்கிறேன். இதே மாதிரி நான் 3 டிகிரி வாங்கி வச்சுக்கிறேன். நான் 3, ஆமா, என்கிட்ட இவ்வளவு காசெல்லாம் இருக்குது. நீ என்ன இருந்தாலும் உன்னை சட்டையே பண்ணாது, உன்னை மதிக்க. ஆமா, நான் பெரிய ஆளு, சின்ன ஆளு, எந்த பத்தி அது பாட்டு போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, இந்த காலங்கள் திரும்ப வராது, திரும்ப கிடைக்காது. அதான் பொல்லாதது, இந்த ரொம்ப பொல்லாத இந்த நாட்கள். அது உன்னை கண்டுக்காது. நீ யூஸ் பண்ணீங்கன்னா உண்டு. இன்னொன்னு, திரும்ப வரவே வராது. திரும்ப கிடைக்காத ஒரு சொத்துன்னா நாட்கள் தான். திரும்ப சம்பாதிக்க முடியாது. காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. போனதுதான். அப்ப எவ்வளவு முக்கியமானது பாருங்க. உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதிச்சிட முடியும், ஆனா நாட்களை இது மாதிரி சம்பாதிக்க முடியும். அதனால நாட்களை இன்னும் அறிவு எனக்கு உண்டா, நான் அந்த நாட்களை நான் கரெக்டா பிரயோஜனப்படுத்துவேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இப்படி சித்தம் என்ன? ஏசு எப்படி செஞ்சாரா? இயேசு வாழ்ந்த 33 நாட்கள் தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்தார். ஆண்டவரே, இன்னைக்கு நான் யாரை பார்க்கணும், என்ன சந்திக்கணும், எங்க சொல்லணும், எந்த தேசத்துக்கு போகணும் சொல்லி ஒரு நாளுடைய சாட் போட்டுக்கிட்டு அந்த சாட்டை கொண்டு போய் கரெக்டா அந்த நாள் அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒவ்வொரு நாளும் 3.5 வருடத்திலே ஒவ்வொரு நாளும் அவருக்கு திட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. எங்க எத்தனை மணிக்கு போய் எங்க நிக்கணும்ன்ற ஒரு திட்டம் இருந்தபடினாலே சரியான நேரத்தில் அங்க போய் நின்று ஆண்டவர் அவருடைய வேலையை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுடைய திட்டம் இயேசுவுக்கு இருந்தது. ரெண்டாவது, அது திரும்ப வராது, அது சம்பாதிக்கவும் முடியாது, விலை மதிக்கவும் முடியாது. எந்த பொக்கிஷத்தோட எந்த விலை மதிக்க முடியாத வைடூரியம் எதோனா இருக்கும், அதுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. ஆனா அவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒன்று நாட்கள். ஹல்லேலூயா. அதை இப்போ எப்படி அதை பயன்படுத்தணும் இல்லையா? அதை பிரயோஜனப்படுத்திக்கணும், யூஸ்ஃபுல்லா பிரயோஜனப்படுத்திக்கலாம், மிகவும் பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ள. இன்னைக்கு கொடுத்த இந்த நாளை நான் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் நான் பயன்படுத்திக்குவேன். பிரயோஜனமான காரியங்களை நான் செய்து பிரயோஜனமானவர்களை யோசித்து அதை சிந்தித்து இந்த நாள் முழுவதும் நான் பிரயோஜனப்படுத்தி போவேன்.
ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாளை குறித்து நமக்கு ஒரு திட்டம் வேணும். அது மாத்திரம் இல்ல, அத்தினத்தின் காலத்துல நேர்த்தியா செய்கிறா. காலத்தை அறிந்து கொண்டு அந்த காலத்துல நான் நேர்த்தியா செய்ய அந்த நாட்களை நம்ம இழந்துட்டு அதை செய்ய வேண்டியது நம்ம நேர்த்தியா செய்யாம போய் அந்த நாட்களை என்ன பண்றோம், நம்ம வீணடித்து அந்த நாட்களை நம்ம வீட்டுக்கு போய் அப்புறம் நமக்கு நாட்கள் இருக்காது. நாட்களை வச்சு இருந்தா தானே பண்றது, நாட்கள் இருக்காது. நமக்கு காலங்கள் இருக்காது, காலங்கள் திரும்பவும் வராது. இப்போ எவ்வளவு முக்கியமான ஒரு காலங்களா இருக்குது. சரி, இப்போ வருவோம். நம்ம 1 கொரிந்தியர் புத்தகத்துல 1:9 வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இப்போ நம்ம கடவுளுடைய சித்தத்தை, திட்டத்தை, நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வழினா தேவனோடு இணைந்து இசைந்து ஐக்கியப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஏன்னா அவரோடு சேர்ந்தா தான், அவரோடு இணைந்து வாழ்ந்தா தான் நம்மை குறித்து நம்மோடு பேச முடியும். அல்லேலூயா. வெறும் ஆலயத்துக்கு அடிக்கடி சொல்றது, வெறும் ஆலயத்து வருகிற சொல்ல இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க பெருசா ஒண்ணும் சாதிச்சிட முடியாது. தெய்வ திட்டத்தை நீங்க முழுசா நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நம்ம அதிக நேரம் உலகத்துக்கு கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 1 மணி நேரம் உட்காந்துட்டா நம்ம எல்லாம் கரெக்ட் ஆயிடும், எல்லாம் நடந்துடும். சபையில உட்காந்து அவன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இப்படிலாம் சொன்னா இது ஒரு மூட நம்பிக்கை பிரசங்கம். 7 வாரம் உட்காந்து சரியாயிடுன்னு சொல்றாங்க. அது மாதிரி சபையில உட்காந்து கரெக்ட் ஆயிடும்னா இவங்க சபையில உட்காந்துட்டு எதையோ யோசிக்கணும், எதையோ பார்த்துட்டு ஐயா என்ன சொன்னார், சபையில உட்காந்தா சரியாயிடுன்னு சொல்லிட்டாரு. இங்க உட்காந்துட்டு எங்கேயோ யோசிக்கிறது, எதையோ பார்த்துட்டு இருக்கிறது, இங்க வந்தா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சா அது என்னது, ஒரு மூட நம்பிக்கை தானே. சபைக்கு வர சொல்றது எதுக்காக? அது வார்த்தை கேட்பதற்கு, அது சத்தத்தை கேட்பதற்கு, அவருக்கு செவி கொடுத்து தேவன் என்ன சொல்லுகிறார் அந்த சத்தத்தை கேட்கிறது மூலமா என்ன நடக்கிறது, இந்த வார்த்தை என்ன செய்கிறது, உங்கள் செவி வழியாய் உங்கள் இருதயத்தை நிரப்பி உங்கள் சிந்தையை ஆக்டிவேட் பண்ணி அந்த சிந்தையை மாற்றி அந்த சிந்தையிலிருந்து உங்களுக்கு வார்த்தைகள் உண்டாகி அந்த வார்த்தையை பேச வைக்கிறது. அது விசுவாச வார்த்தைகளை பேச வைக்கும் போது அந்த வார்த்தை என்ன ஆகிறது, செயலாக்கம் பெறுகிறது. அல்லேலூயா. மனிதன் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். மனிதன் ஆமா எதையோ ஒண்ணு கேட்கிறான், பார்க்கிறான். அது பார்க்கிறதோ கேட்கிறதோ அது அவன் இருதயத்துல போய் பதிக்கப்படுகிறது. பதிக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து சிந்தனைகள் உண்டாகிறது, யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒண்ணு தாக்குது, அவன் யோசிக்க ஆரம்பித்த பிறகு என்ன சொல்றான், அவன் வார்த்தையா இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறது. அவன் பேசக்கூடிய நான் மாறுகிறான். அதையே பேசுறான். ஒருத்தர் பேசுறத வச்சு அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க இதை தான் நிறைஞ்சு வச்சுக்கிறாங்க, இதே தான் பேசுகிறாங்கன்னா தெரிஞ்சுக்க, இதான் அவங்க இருதயத்துல இருக்கு. ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தையால் நிறைந்திருந்தான், வாக்கு தத்தங்கள் நிறைந்திருந்தான், தெய்வ அன்பினால் நிறைந்தான். அவன் வார்த்தை எப்படி இருக்கும், அன்பில் நான் நிறைந்தடா, அன்புள்ள வார்த்தையை வரும். வாக்கு தத்தங்களால் நிறைந்த வாக்கு தத்தங்களை பேசுவான். அப்போ இருதயத்தில் நிறைக்கப்பட்டு சிந்தையாக்கப்பட்டு அது வார்த்தையாய் வெளிவருது. புரிஞ்சுக்கிங்க. நீங்க எதை அதிகமாய் பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதை தான் நீங்க செயல்படுத்த போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களை யாரும் செயல்படுத்த போறதில்லை, உங்களை யாரும் ஆக்டிவேட் பண்ண போறதில்லை. நீங்க அதிகமா எதை உங்க வாயில பேசி கொண்டு இருக்கிறீங்களோ அதுவாகத்தான் நீங்க மாற போறீங்க. நீங்க பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை தான் நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் சொல்ற தீர்க்க தரிசனம். உங்களை குறித்து 1000 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் உங்களை குறித்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. நீங்கள் அனுமதிக்காத ஒன்று உங்களை எதுவுமே டச் பண்ண முடியாது. நீங்க விரும்பாத உங்களை ஆட்கொள்ள முடியாது.
உங்களை நீங்கள் இடம் கொடுக்காம ஒன்று உங்களுக்குள்ள நீங்க கதவை திறந்து கொடுக்காம உங்க வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது. இங்க கதவை திறந்தா உங்களுக்கு உள்ள வந்துடும். கதவை இந்த ரகசியம் புரிஞ்சிச்சுன்னா, ஓ இப்படிதான் நான் மனிதன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். எல்லா மனிதனும் அப்படிதான் செயல்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? தவறானதை கேட்கிறான், தவறானதை பார்க்கிறான். அந்த காரியங்கள் அவன் இருதயத்தை நிரம்புகிறது. இருதயத்தில் நிரம்பி அதை குறித்தே யோசிக்கிறான். தப்பான காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதையே யோசித்து என்ன சொன்ன, அதை மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். அதையே பேசி ஒரு நாள் செயல் வடிவம் கொண்டு வருகிறான், செயலாக்கப்படுத்துகிறான், செயலுக்கு கொண்டு வருகிறான். செயலுக்கு வந்த பிறகு என்ன நடக்கிறது? அவன் அவருடைய கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. எப்போ ஒரு செயலாக்கம் அடைஞ்சிடுச்சோ, எதை ஒன்று செய்யக்கூடிய நான் மாறிட்டானோ, அதனுடைய பலன் அவனுக்கு கிடைச்சிடும். ஹல்லேலூயா. அது தப்பா இருக்கட்டும், சரியா இருக்கட்டும். இப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். கர்த்தர் அவரு சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர். அவரை போல ஒரு அறிவாளி யாரும் கிடையாது. இப்ப நமக்கு புரிய வைக்க பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானோட தேவனுடைய ஐக்கியப்பட்டு வாழ இந்த உலகத்துல வேத வசனங்கள் மூலமா நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு தான் சபை. சபையுடைய வேலை என்ன தெரியுமா? மிக முக்கிய பிரதான வேலை. ஒரு ஊழியக்காரனுடைய பிரதான வேலை என்ன தெரியுமா? நீங்க நல்லா இருப்பீங்க, வாக்குத்தத்தம் இப்படி இருக்கு, அது பல வெளிப்பாடு எல்லாம் கொடுக்குறோம், அதில் ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படிதான வேலை என்ன தெரியுமா? அவரோட ஐக்கியப்படுத்துவது. அல்லேலூயா. தேவனோட நெருங்கிறது எப்படி, அவரோட கரங்கோத்து நடக்கிறது எப்படி, அவருடைய சத்தத்தை கேட்கிறது எப்படி, அவரோடு நீங்க பேசுறது எப்படி என்பது இதை கற்றுக் கொடுக்கிறது தான் மிக பிரதான வேலை. மிக பிரதான வேலை. ஆமா, அதை நீங்க பெற்றுக்கொள்ளாம சபைக்கு வரீங்கன்னா நீங்க அதுக்காக தான் நாங்க என்ன பண்றோம், வாங்க வசனத்தை கேளுங்க, பல விதமான கூட்டங்கள் ஐக்கியங்கள் கலந்து கொள்ளுங்க, இன்னும் நீங்க கற்றுக்கொள்வதற்கு எதுவா இருக்கும் நாங்க அழைக்கிறோம். நீங்களும் முயற்சி பண்ணலாம். இந்த சபையில ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வர முடியலன்னா, மற்ற நாள் வர முடியும்னா, நீங்க போதிக்கிற இந்த காரியங்களை உணர்ந்து எழுதி வைத்துக் கொண்டு தியானித்து, உங்களோட இப்ப பேசுறாரு இல்லையா, சில காரியங்கள் திட்டவட்டமா பேசும்பொழுது அதை நீங்க என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது நீங்கள் தனிப்பட்ட விதத்துல தேவனோட தொடர்பு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் வேத புத்தகம் கொடுக்கப்பட்டு இருக்குது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு குதிச்சாதான் பரிசுத்த ஆவியானவர் நினைச்சுக்கிறாங்க. வசனம் எங்க இருக்கிறது, அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் இருக்கிறாங்க. யார் வசனத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் தேவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வசனமும் ஆவியானவரும் இணைந்து இருக்கிறாங்க, அவங்களை பிரிக்க முடியாது. ஆவியானவர் உங்கள் வசனத்தை சொல்லி சத்தியத்தை புரிய வச்சு உங்களை வழி நடத்துறது அவருடைய பிரதான வேலை. ஹல்லேலூயா. இல்லையா? பரிசுத்தார் எனக்குள்ள இருக்கிறன்னு பொய்ய பேசியிருந்தா அதில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்ட நாட்டில் இருந்து. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, வல்லமை இருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கிரைகள் பார்க்கும்போது தாறுமாறா இருக்குது. பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள தான் இப்படி நடக்குமோ, இப்படி எல்லாம் பண்ணுவாங்களே, தவறுன்னு செஞ்சவங்க தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, இது ஏன் இந்த ஆவியானவர் குணத்துல பல கேள்விகள் எனக்கு பல நாட்கள்ல இந்த கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆவியானவர் தனியா இருக்கிறாரு, வசனம் தனியா நினைச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய குழப்பம். வார்த்தை எங்க இருக்குது, ஆவியானவர் அங்க இருக்கிறார். அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார் நினைச்சுக்கிட்டு தனிப்பட்ட விதத்தில் ஆவியானவர் தேடுறாங்க. அவர் எனக்கு சொல்லுவாரு, அவர் போன்னுவாரு, நில்லுன்னு உட்காரன்னு சொல்லி அப்படி பேசுவார் நினைச்சுக்கிட்டு. அப்படி நினைக்கும் போது அவங்களுக்குள்ள சில விதமான எண்ணங்கள் உண்டாகிறது. இதை போய் பாரு, பார்க்கணும்னு ஏவுதல், ஒரு காரியத்தை பத்தி நம்ம கொஞ்சம் யோசித்ததால நமக்கு அது சிந்தையில வந்துடும். யாராவது பார்த்துட்டு போயிருப்பான், பார்த்தா நைட்ல கனவுல வரும். கனவுல நம்ம பார்த்த காட்சிகளும் பேசின காரியங்களும் அநேக சிந்தையாய் நம்ம மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில காரியங்கள் யோசித்து படுத்தா அது நமக்கு கனவா வரும். அப்படி வரும்போது அதை ஆவியானவர் சொன்னார்னு இவங்க நினைச்சுக்கிட்டு
இப்படிப்பட்ட காரியங்களை போய் ஆவியானவர் சொன்னாரு, சில காரியங்களை அவங்க செய்து முடிக்கிறாங்க. அங்க ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது திட்டம் தெளிவமாய் கர்த்தருடைய வசனத்தில் உங்களோட இடைபடுவார். ஹல்லேலூயா. தெளிவாய் நமக்கு பேசக்கூடிய ஆவியானவர். ஆவியானவர் குழப்பத்தின் ஆவியானவர் இல்ல, அவர் சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரதான வேலை சத்தியத்தை வெளிப்படுத்துற வேலை. அப்ப நம்ம தேவனுடைய ஐக்கியப்படும் பொழுது அவருடைய வேலைனா நம்ம சத்தியத்தை வெளிப்படுத்துறது. 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்த வசனம் தெரியாது நிறைய இருக்க மாட்டேங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் எல்லாம் முடிச்சு ஆசீர்வாதமா அதை சொல்றோம். முக்கியமான வார்த்தை பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அந்த ஆவியானுடைய ஐக்கியத்துல நீங்க இருக்கணும். ஆவியானுடைய அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு ஆமா ஆவியானுடைய தொடர்பு. ஆவியானோட நம்ம இருந்து நம்ம நடத்தணும். இப்போ அந்த ஆவியானவர் நம்ம என்ன பண்றது? சிறந்த பாதையில் நடத்தணும். அந்த ஆவியானோட தொடர்பு நமக்கு தேவையில்லை. அவரோட ஐக்கியப்படும் போது தேவனோட ஐக்கியப்படுறது, ஆவியானோட ஐக்கியப்படுறது. ஆவியானோட ஐக்கியப்படுறது ஆண்டவர் நம்மை சரியான பாதையில நடத்த முடியும். நம்ம ஆவியானோட ஐக்கியமா இருக்கிறோமா? ஆவியானவர் நடத்துறாரா? அப்படி ஒரு உணர்வு இருக்கா? கடவுள் நமக்குள்ள ஆவியாய் நம்மோடு ஆவியில் அவர் மென்மையானவர். அவரு ரொம்ப ஒரு மென்மையான ஆவியானவர். நம்முடைய ஆவியும் ரொம்ப மென்மையானது. நம்முடைய ஆவியும் மிகவும் ஷார்ட்டான ஒண்ணு எதுனா நமக்குள்ள இருக்கிற அந்த மனிதனுடைய ஆவி. அந்த ஆவியானவர் இந்த ஆவியிலே தான் அவர் இடைப்பட முடியும். இந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில தான், இருதயத்தில் தான் அவர் அவங்களுக்கு கனெக்ட் ஆக முடியும். அந்த இருதயம் எப்படி இருக்கணும்னா, இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடுத்தவர்கள் தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியேட் பண்றார். இருதயம் உள்ளான மனிதனுக்குள்ள ஆவியனுடைய கிரியேட் நமக்கு வரணும்னா அவருக்கு இடம் கொடுக்கணும். அதான் நாட்கள்ல என்னும் அறிவை என்னுடைய இருதயத்துல தந்தருளும். அவர் வாசம் பண்ணுகிற இடம் நம்முடைய இருதயம். உள்ளான மனிதன் நமக்கு அவருக்கு இடம் கொடுக்கும் போது நம்மோட ஐக்கியப்படுகிறார். அவர் ஐக்கியப்படும் போது என்ன பண்றாரு? யோவான் 16:13 வாசிக்கலாம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போற காரியங்கள் நாளைக்கு என்ன, நம்முடைய எதிர்காலத்தை திட்டத்தை நமக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. இனிமே என்ன செய்ய போனோம், என்ன செய்யணும்ன்றத மிக துல்லியமாய் அறிவிக்கும்படியாய் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எங்கிருந்து பேசுவார்? அவர் சத்தியத்திலிருந்து பேசுவார். ஹல்லேலூயா. நல்லா நீங்க வேதத்தை படிங்க, அதுல ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கிறதுக்கு முன்பாக நீங்க எப்படிப்பட்ட உணர்வோடு படிக்கணும் தெரியுமா? எப்படியாவது எனக்கு வேதம் படிக்கணும்ன்ற அந்த இதுல படிக்கிறது இல்லை. பைபிள் படிக்க சொல்லிட்டாங்க, நானும் படிக்கிறேன், கடற்கடன்னு பஸ் போடுறது இல்லை. ஒரு சைலன்ஸ் பிளேஸ் தேர்ந்தெடுங்க. நீங்க ஒரு அமைதியான ஒரு சூழலை நீங்க தேர்ந்தெடுங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, டிவி ஓடிட்டு இருக்கும்போது, பாட்டு சத்தம் கேட்டு இருக்கும்போது நீங்கள் பைபிளை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பைபிள் அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் கன்செஷன் ஆகாது. இடையூறு இல்லாத ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்க பைபிள் படிக்க. அது அதிகாலைகளாக இருக்கலாம், அது நடுராத்திரிகளாக இருக்கலாம், யாரும் இல்லாத ஒரு அறையாக இருக்கலாம். அந்த இடத்துல மிக பொறுமையா நிதானமா இந்த வேதத்தில் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. கடவுள் என்னோடு பேசுவதற்காய் கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகம். இப்போது ஆண்டவர் என்னோடு பேச போகிறாரு, அவர் என்னோட இடைபட போகிறாரு.
இந்த ஒரு தாகத்தோடு அவர் பேசணும்னு சொல்லிட்டு வேத புத்தகத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையா ஸ்லோவா நீங்க அப்படியே வாசித்துடுவாங்க. நான் சொல்றேன் 100% கர்த்தர் உங்களோட பேசுறேன். ஹல்லேலூயா. ஓடுறவங்களோட பேச முடியுமா? நம்ம ஒருத்தரோட பேசணுங்க, அவங்க நிக்கணும்ல. ஓடுறது பைபிளை படிச்சு கட 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 அப்படின்னா அதை நம்மள திருத்தி நானும் படிச்சுட்டேன்னு சொல்லுறது. கர்த்தர் சத்தத்தை கேட்கணும்னு பைபிளை படிக்கணும். நான் சொல்றேன், நீங்கள் பைபிள் படித்தால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறத தான் படிக்கணும். அந்த சத்தத்தை கேட்கிறவரும் படிக்கும் போதுமே கண்டிப்பா பேசுகிறோம். வேதம் கர்த்தர் பேசுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அந்த நோக்கத்துக்கு படிக்கும் போது கர்த்தர் பேசுவோம். சரி, ஜெபம் பண்றோம். ஜெபம் என்ன பண்றோம்? அதுவும் இப்படிதான். அதுவும் அது ரன்னிங் ரேஸ்ல போயிடும். ஆண்டவரே சொல்றோம் 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 சொல்றோம். எங்க வீட்டுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், சொந்த வீடு வாங்கணும், பிள்ளைங்களா நல்லா படிக்கணும். அது ஒரு லிஸ்ட் இருக்குது. அதானே வந்து மனப்பாடம் ஆயிடுச்சு, இறுதி போச்சு. நம்ம தேவைகளை சொல்லிட்டு வந்துடும். நீங்க ஜெபம் பண்ணா தேவ பிரசனத்தை உணரணும். எழுந்து வரக்கூடாது. தேவ பிரசனத்தை உணராம நீ ஜெபம் பண்ணி எழுந்து வந்தனா அந்த ஜெபம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அமர்ந்து அந்த தேவ பிரசனை உணர்ந்து அந்த ஆவிக்குள்ளாக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் அவரோட பிரசனத்தை நீங்க ருசிக்க முடியும் இல்லையா? இப்ப வேதத்தை படிச்சா என்ன இருக்கணும்? கர்த்தர் பேசணும், அவரோட சத்தத்தை நீங்க கேட்கணும். அது வரைக்கும் எழுந்து போகக்கூடாது. ஜெபம் பண்ணா அவரோட பிரசனத்துக்குள்ள போகணும். டக்குன்னு பிரசனத்துக்குள்ள போக முடியாது, புரிஞ்சுக்கிங்க. எடுத்தோன்னு அப்படி பிரசனத்தை டக்குன்னு போயிட முடியும். அது நம்ம வளர வளரதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அதிகமா வளரும் போதுதான் இன்ன இடத்துல பிரசனத்தை உணர முடியும். எந்த இடத்துல பிரசனத்தை உணரக்கூடிய ஒரு நிலை வேற. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்த நிலை. இது எல்லா நேரத்திலும் பிரசனத்துல வாழக்கூடிய ஒரு நிலை. நம்ம ஆரம்ப காலத்துல உடனே பிரசனத்தை உணர்ந்துட முடியாது. பாட்டு படிப்போம், ஜபத்துல உட்காருவோம். அப்பதான் தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்பதான் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு ஒரு சத்தம் கேட்கும். இன்னைக்கு விட்டுரு அப்படியே படிக்கலாம். இப்படி எல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி நான் எப்படியா தேவை பிரசனத்தை உணரணும், கர்த்தரோட பேசணும். அந்த தாக்கத்தோடு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல. பெண்ணிங்களுடைய ஒரு இதை வாசித்தேன். ஒரு புத்தகத்தில் அபிஷேகம் ஒரு புத்தகத்தை யாருக்காவது ஆவிக்கிற புத்தகங்கள் வேணும்னா சொல்லுங்க. எங்கள் ஒய்ஃபு டெய்லி என்னை திட்டுங்கிறாங்க. 2 டப்பா நிறைய மேலே வச்சிருக்கிறேன். அது போகிறதுக்கு இங்கே ஒரு 3 டப்பா நிறைய வச்சிருக்கிறேன். அவ்வளோ புத்தகங்களை வாசித்தேன். நிறைய புத்தகங்கள் வந்து கொடுத்துட்டேன். என்ன அவ்வளோ நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன். அது என்னன்னு எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியுது. புக்கை வச்சு நீ என்னதான் பண்ணுங்க, நீ படிச்சேன்னா நல்லா இருக்கும். அதை அவங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்ட். சரி, யாராவது அது குப்பையில போடுறது எனக்கு விருப்பம் இல்லை. படிக்கிறவங்களுக்கு கொடுத்தா யாருக்காவது அந்த புத்தகங்கள் யூஸாக இருக்குன்னு வச்சிருக்கிறேன் பொக்கிஷத்தை போல. யாரும் புக்கு படிக்கிற காலம் போயிடுச்சு இல்லையா? எல்லாம் யூடியூப் வந்துட்டோம், என்னென்னமோ வந்துச்சு. இப்போ மெசேஜ் 5 நிமிஷம் தான் ஷார்ட்ல வருது. 1 மணி நேரம் மெசேஜ் யார் பார்க்குறாங்கன்னு தெரியல. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் மெசேஜ் முடிச்சுவாங்க. அந்த மாதிரி வேகமா போற காலம். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு நான் மறந்துட்டேன். சூப்பர். பெண்ணிகனுடைய புத்தகத்தை வாசித்தேன். அவர் ஆரம்ப கால நாட்களில் ஒரு ஊழியங்களை முடிச்சுட்டு வரும்போது கிட்டத்தட்ட நைட்டு 12-1 மணி ஆகிடும். 12 ஏன்னா அப்போல்லாம் வந்து கூட்டங்கள் நடக்கும்போது பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் ஆமாம், எல்லாம் வரவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடும் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணு. அப்படி ஒரு காலத்தில் அவர் எல்லாருக்கும் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வீடு வந்து சேர்றதுக்கு 12-1 மணி 2 மணியோட அந்த அங்கே லேட் ஆகிட்டு அங்கேருந்து அப்போது ரொம்ப டயர்டாக இருக்குமா, ரொம்ப டயர்டாக இருக்குமா. அப்போது ஆண்டவர் சொல்வாரா, ஜெபம் பண்ணுன்னு வரும். ஜெபம் பண்ணணும் உணர்வு கொடுக்குறோம். ஆனால் உடம்பு எப்படி இருக்குமா, ரொம்ப சோறாக இருக்குமா, ரொம்ப ஜெபம் பண்ண முடியாத அடி பத்தோன்னு தூங்கணும், அடி படகணும் போல ஒரு சரீரத்தில் இருக்கும்போது அந்த ஜெபம் பண்ணும்போது ஏவுதல் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா அது பண்றது. அந்த நேரத்தில்
ஆனாலும் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றாரு, என்னால் முடியாத பொழுது ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த நேரத்தில் தெய்வ பிரசனத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அளவு கடந்த வல்லமை நான் அந்த நேரத்தில் ருசிக்கும். அதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய சக்சஸ்ஃபுல் ரகசியம் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ முடியாத போது ஜெபம் பண்றாரு பாருங்க, அந்த ஜெபத்தை கனம் பண்றார். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டி வரும்போது அதை கனம் பண்ணுகிறார். ஹலோ, சகி பல தடைகளை தாண்டுறான். அவனால குள்ளமா இருக்கிறான். அவனை இயேசுவை பார்க்க முடியல. சரி, நம்மளால முடியாதுன்னு போயிடல. அவன் குள்ளமா இருந்தும் என்ன பண்றான், மரத்து மேல ஏறுறான். மரத்துல குள்ளமாக்குறான், ஏற முடியாது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஹைட்டாகிறான், அதை பிடிச்சி ஏறுறான். புள்ள மரம் ஹைட்டு ரொம்ப கம்மியினால மரம் ஏறுறதெல்லாம் கஷ்டம். அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறுறான். ஏன்னா தன்னால முடியாவிட்டாலும் இயேசு மேல இருந்த வாஞ்சை, அவர் எப்படிப்பட்டு வரும்னு பார்த்து ஆகணும்னு ஒரு தீர்மானத்தோட வந்துட்டான். அதுல பின்வாங்கவே இல்லை. பின்வாங்கவே ஏறி போய் மரத்து மேல உட்காந்து அவருக்கு தெரியும், இன்னைக்கு ஒருத்தன் என்னை தேடி வருவான். ஹல்லேலூயா. அவன் ரொம்ப குள்ளமா இருப்பான். அவன் என்னை பார்க்க ரொம்ப பிரயாசப்படுவான். அவனால முடியாது. அவன் என்னை பார்க்கும்படியா மரத்து மேல் அமர்ந்திருப்பான் என்பதை என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இத்தனை தடைகளையும் தாண்டி எப்படியாக என் தேவனை சந்திப்பேன். அவருடைய பிரசனத்தை உணர்வேன். என் பலவீனமா இருக்கட்டும், என்னால முடியாமல் போகட்டும், இருந்தாலும் நான் என் தேவனை சந்திக்கிறத யாரும் தடுக்க முடியாதுன்னு போய் ஏறி நிக்கிறான் பாருங்க. கனம் பண்றாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. முடியாத போது தேவனுக்கு கொடுக்கும் பொழுதோ, முடியாத போது செய்றியே, அதை தேவன் கனப்படுகிறார். ஹல்லேலூயா. அதை தேவன் பார்க்கிறார். அவர் அந்த இடத்தை விட்டு இயேசுவால கடந்து போக முடியவும் முடியாது. ஹல்லேலூயா. என்னை பார்க்கணும்னு ஒருத்தங்க காத்து கொண்டு இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் நீ ஜெபிக்கும் போது தேவன் உன்னை சந்திக்காமல் போக மாட்டார். இத்தனை பலவீனத்தின் மத்தியிலே என் தேவனுடைய பிரசனத்தை உணர்வர் நீ அமர்ந்து இருக்காதே. அதான் பேட்டின்னு சொல்றாரு. ஏன்னா முடியாவிட்டாலும் கர்த்தர் ஜெபிக்கும்படி ஏவும் போது அவருக்கு கீழ்ப்படவி ஜெபித்த போதுதான் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சக்சஸ். அதுதான் ஊழியத்துடைய சக்சஸ். சகையை தாண்டி அவரால் போக முடியவில்லை. ஹல்லேலூயா. முடியாது. என்ன பார்க்கணும்னு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு அவனை எப்படி பார்க்காம நான் போவேன்? என் பிரசனத்தை உணரணும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவனை பிரசனத்தை கொடுக்காம எப்படி போவேன்? ஹல்லேலூயா. அப்போ தாகமாய் அமர்ந்து நமக்கு 10 கிலோ போல இருக்கும், உடம்பு டயர்டா இருக்கும், பிரசனத்தை உணர முடியாம இருக்கு. இருந்தாலும் என் தேவனை நான் அப்படி பிரசனத்தை உணராம ஜெபத்தை விட்டு ஏந்திருக்க மாட்டேன்னு சொல்லி பொறுமையா கத்துக் கொடுக்கிற பிரசனத்தை உணர்ந்த ரகசியத்தை நீங்கள் முழங்கால் படிட்டு முதல் கொஞ்ச நேரம் அமைதியா, அதனால அமைதியா அப்படியே ஆண்டவர் கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு அப்படியே இருங்க. அப்புறம் மூலமா அவருக்கு துதிகளை சொல்லுங்க. உங்களுக்கு அவரை பத்தி என்ன தெரியும் அதை தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. பொறுமையா சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லது போல ஒரு தெரியும். நிதானமா ஸ்லோவா இன்னும் கூட வார்த்தையை ஸ்லோவா வெளியிடுங்க. மெதுவா பேசுங்க. அவர்கிட்ட இப்படி பேசிட்டே போங்க. சீக்கிரத்துல நீங்க இப்படியே துடிச்சுக்கிட்டே போங்க. கொஞ்ச நேரத்திலோட பிரசனத்துக்குள்ள போயிடுங்க. ஹல்லேலூயா. எடுத்தோட டாப் கியர்ல போடுறது ஜெபத்தை. சோத்திரம் 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 ஆண்டவரே வீட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு ஜெபம். ஆமென். தேவ பிரசனத்தை உணர்வு, தேவ பிரசனத்தை உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா நான் சொல்றேன், உங்களால ஜெபத்தை விட்டு எழுந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியா நீ வேதத்தை வாசித்தால் வேதத்தை விட்டு உங்களால் எழுந்திருக்க முடியாது. இன்னொரு படித்துக் கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னும் படித்துக் கொண்டே இருக்கலாம் என தாகமா இருக்கும். நடுராத்திரில படிப்பேன், விடிகாலையில படிப்பேன், நேரம் கிடைக்கும் போது எப்போதான் கிடைக்கும் போது படிச்சுட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. தேவ பிரசனத்தை உணர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டால் நேரம் கிடைக்காம போய் உட்காந்து முழங்கல படுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். ஹலோ,
இதுதாங்க ஆவியானுடைய ஐக்கியம் கொள்வது. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் சொல்ல எனக்கு நேரமில்லை. 2 பேரை மட்டும் சுட்டி காட்டுது, நான் முடிக்கிறேன். யாத்திராங்க புத்தகம் 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். மோசையை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருந்தார். அவனை போய் அழைக்கிறார். அவன் சொல்றான், நமக்கு வேற யாராவது சித்தமா தான் அமைச்சிடுங்க. பிறப்பிலேயே அவன் மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்கு நான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் விட்டு ஓடி ஆடுகளை மேய்த்து கொண்டு 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து இந்த தேசத்தையும் எல்லாத்தையும் உறவுகள் எல்லாத்தையும் அடிமைத்தனத்தில் எல்லா மக்களும் மறந்து போய் தனியா ஒரு வாழ்க்கையை செட்டில் ஆயிட்டான். ஆடு மேய்க்கிறது, ஆடு நல்லா குட்டி போடுது, ஆடு வியாபாரம் நல்லா போகுது, ஆட்டு தொழில நான் நல்லா வளர்ந்துட்டேன், எந்த தொழிலையும் இல்லைப்பா. நல்லா வருமானம், மனைவி பிள்ளை. காலையில் ஆட்டை இட்டுன்னு போனால் ஆட்டை மேய்ச்சி சாயந்தரத்தை விட்டா ஆடு பாட்டு குட்டி போட்டு பெருட்டு இருக்கு. இப்போ நமக்கு என்னாச்சு, லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, தரிசனம்லாம் மறந்து போச்சு. ஆண்டவன் எதுக்கு இதை ரட்சித்தார், எதுக்கு என்னை கொண்டு வந்தார், எதுக்கு வச்சார், எல்லாம் மறந்து போச்சு. லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. ஆடு மேய்க்கிற தொழிலாம் செட்டில் ஆகிட்டு அப்படியே போயிட்டு ஆண்டவன் அழைக்கிறாரு. அப்போ பெரிய வேலை ஒன்று இருக்குது, பெரிய வா. அவன் சொல்றான், வேற ஆள்லாம் அனுப்பிச்சிருங்க, வேற என்ன உங்களுக்கு பிடிச்சாலும் அனுப்பிச்சு விடுங்க, நான் செட்டில் ஆயிட்டேன், நானு ஆமா நான் சேஃப்டியா இருக்கிறேன், என்ன விட்டுருந்தேன். வரைஞ்சி அழிக்கிறேன். அந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த கோலை வைத்துதான் செங்கடல் இரண்டாயிரம் தண்ணீரை ரத்தமாய் மாட்டி இந்த கோல் பாவமா வந்துச்சு. அப்ப யோசித்திருப்பான். நாம ஒண்ணு நினைச்சோம், இதுதான் சிறந்த வாழ்க்கைன்னு. நான் ஒரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்த பொழுது என் வாழ்க்கையில என்னால் செய்ய முடியாத அற்புதமான காரியங்களை நான் வைத்திருக்கிற அந்த கோலை வச்சு தேவன் செய்ய வைக்கிறார். தேவனுடைய கருத்தில் எழுதப்பட்ட கற்பலகை என் கையில கொடுக்கப்பட்டு தேவனுடைய மகிமை காண்கிற அனுபவம். வானத்தில் மண்ணா இறங்கி வருகிறது, செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. எத்தனை விதமான அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஹலோ, அவருடைய பிள்ளைகள் ஆகி செட்டில் ஆகிடாதீங்க. ஹலோ, கர்த்தர் உங்களை அழைத்தது உங்களை செட்டில் ஆகிறது இல்லை. உங்களை வைத்து ஆண்டவர் ஆயிரத்துக்கு பிரயோஜனப்படுத்த முடியும். அல்லேலூயா. வரிந்து அழைத்தது. அவன் என்னை விட்டா போதுன்னு 1000 சாக்கு போக்கு சொன்னாலும் அவன் கூப்பிட்டு வரிந்து அழைக்கிறான். உங்களை ஆண்டவர் வரிந்து அழைக்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு சிறந்த வாழ்க்கைக்கு வரிந்து அழைக்கிறான். இவன் வேற யாரும் அனுப்ப சொல்லி கச்சல் பிடிச்சோ பிடிக்காமலும் சரி ஓட்டம் போகலான்னு வரான். அவனை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. இன்னொருத்தர் பார்க்க அப்போஸ்தலர் புத்தகத்துல 9:6 வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஒருத்தன் வேற ஆள்னா அனுப்புனா, நான் அவருக்கு மோசையை விட்டு அன்னைக்கு வேற ஆள் இல்லை. அவனை ராஜாங்கத்தில் வச்சு சகல சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்து எகிப்தினுடைய எல்லா ரகசியங்களை கற்றுக் கொடுத்து அதற்குன்னே தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். அவன்கிட்ட வேற யாரும் அங்க இல்லை. அவனைதான் முன்கொடுத்து, அதனாலதான் அவன் வருந்தி வரமாட்டேன்னு அழைக்கிறார். இங்க பவுல் முற்றிலும் தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் பேசின அடுத்த நிமிஷமே, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதாங்க நம்ம எதிர்காலம், இதுதாங்க நம்முடைய சிறந்த வாழ்க்கை, இதுதாங்க நம்ம நாட்டில பிரயோஜனப்படுத்தி கொடுக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்காய் எதை செய்திருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம்? நம் சொந்தங்களுக்காய், சொந்தத்திற்காக, நம்முடைய தேவைக்காக, நம்முடைய ஆசைகளுக்காக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ? தேவ
உனக்கு நான் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன்? அதுதான் தேவனுடைய கணக்கில் வரப்போகிறது. உலகத்துல நான் செய்த காரியங்கள் எனக்காய் செய்து கொண்டு காரியங்கள் தேவனுடைய கணக்குல வரல. அது இந்த உலகத்தோட மறைஞ்சு போயிடும். அன்னைக்கு இருக்க பவுல இன்னைக்கு பேசிட்டு இருக்கா? ஏன் பேசுறேன்னா அவ்வளவா செயல்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துல இந்த மோசே, இந்த பவுல் அவங்களாம் மிக பிரதான இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் மேலானவைகளை நடந்தது. ஹல்லேலூயா. சாதாரண விஷயங்களுக்காக அது மேல ஆசைப்பட்டு அதுக்காக பிரயாசப்பட்டு அது கைவிடு, ஆப்பா நான் அதை அடைஞ்சிட்டேன், நான் அதை வாங்கிட்டேன், இதை பிடிச்சிட்டேன். வலைய போட்டு மீனை பிடிச்ச உடனே அவன் மறண்டு போயிட்டான். மறண்டு போயிட்டு சொன்னாரு, இந்த அற்புதத்தை பார்த்து நீ மறண்டு போயிருக்க, உன்னை வச்சு ஒரு பெரிய வேலை வச்சிருக்க. அல்லையா? இந்த அற்புதத்தை பார்த்து இதுல சந்தோஷமாயிடாத. அப்பா ஆண்டவர் வார்த்தை இப்படி செஞ்ச உடனே எவ்வளவு மீன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து ஆச்சரியப்பட்டு இருக்காத, பெரிய வேலை ஒண்ணு வச்சிருக்கேன். அல்லையா? உனக்கு மீன் பிடிக்கிற வேலை இல்ல, மனுஷரை பிடிக்கிற மிகப்பெரிய வேலை இருக்கு. அல்லையா? ஆத்துமாக்களை பிடிக்கிற மிகப்பெரிய வேலை உனக்கு வைத்திருக்கிறேன். அற்புதத்தில் திளைத்து நின்றாதீங்க. அந்த ஆசீர்வதித்தர உயர்த்தினா இதை நல்லது அனுபவிக்கணும். அது உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக. ஹல்லேலூயா. அது உங்களுடைய சாட்சி நிமித்தமா மற்றவர்களை ரட்சிப்பதற்காக. அதெல்லாம் நடக்கணும், வேணும். உனக்கு உண்மையில் இருக்கிற பிரதான திட்டம் என்ன? ஹல்லேலூயா. நான் ஆயிரமான ஜனங்களுக்கு பிரயோஜனம் அல்ல பாத்திரமா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? என்ன குறிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்களை குறைங்களை பார்த்துட்டு கடவுள் எப்படி பயன்படுத்துவார்? பக்கமே கசப்பு வராம கடவுள் எப்படி பயன்படுத்த முடியும்? கடவுள் உங்களை பயன்படுத்தணும்னா உங்க வாயில அவரை மாத்திரம் உயர்த்தி பேச கற்றுக்கணும். அவருடைய சித்தத்தை சொல்லுங்க, அவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க. கடவுள் உங்களை பயன்படுத்துவார். மனுஷர்களை கொடுத்து பேச ஸ்டாப் பண்ணுங்க. மனுஷன் குறை உள்ளவர். மனுஷன் ஆமா. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீ யாரு கேட்கிற? குற்றப்படுத்துகிற நீயே ஒரு குற்றவாளிங்கிற. நம்ம மேல 1000 குறைகள் இருக்கும்போது நம்ம யாரை குற்றப்படுத்த? தேவன் அவருடைய நீதிபதி. ஹல்லேலூயா. அப்போ அவரை குறித்து பேசலாம், அவரை குறித்து கண்களை மூடலாம். நேரமா நம்ம நாட்களை சரியாக பயன்படுத்தினா நமக்கு ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆவியானுடைய சசோத்தி நம்ம செவி கொடுக்கணும். ஆவியானவர் நடத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று பாதத்தில் அமர்ந்து அல்லது இன்றைக்கு நம்முடைய சித்தத்தை செய்யணும். இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? வேதத்தில் எனக்கு சொல்லித்தாங்க. வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசணும். Hallelujah. Thank you, Father. பாவியிலும்